இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம். தமிழொலி நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியில் சந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு தலைப்பு பகுதியில் என்ன விடயங்கள் கதைக்க போகிறோம் என்றால், நிறைய விடயங்கள் இன்றைக்கு கதைப்பதற்கு இருக்கிறது. குறிப்பாக இந்த வெளிநாட்டவருக்கு வாக்குரிமை வழங்குவது தொடர்பான ஆராய்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமைச்சரவையிலும் அதுக்கான அனுமதி கிடைத்தது. அதேபோல பல்வேறு விடயங்கள் தொடர்பான கலந்துரையாடல்கள் நடைபெற்று அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த பாதாள உலக கும்பல்களுடைய செயற்பாடுகள் அவற்றை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும் போது அவர்கள் அது ஒரு வன்முறை சம்பவங்களை அவர்கள் செய்வதற்கான விடயங்களும் மேற்கொண்டு கொண்டிருக்கிறார். அது ஒரு பக்கம் பத்திரிகைகளில் முக்கிய இடமாக இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த போதைப் பொருள் பாவனை, குறிப்பாக இந்த உடுவில் பிரதேச செயலர் பிரிவுக்கு உட்பட்ட நேற்றைய அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் 5 பாடசாலைகள் மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி இருப்பது தெரிய வந்திருக்கின்றது தொடர்பான அதிர்ச்சி தகவல் பல்வேறு விடயங்களை நாங்கள் இந்த பத்திரிகைகளில் இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ முதலிலே இந்த வெளிநாட்டில் உள்ளோரும் வாக்களிப்பதற்கான அனுமதி என்று பார்த்தால் இந்த வெளிநாட்டில் உள்ளவர்களை வாக்களிக்க வேண்டும் என்ற வாத பிரதிவாதங்கள் தொடர்ச்சியாக இருந்து வந்தது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த அரசும் அது தொடர்பான ஆராய்ச்சியில் முடிந்து குறிப்பாக இந்த இந்தியாவில் இந்த வெளிநாட்டவர்கள் வாக்களிக்கும் உரிமை இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவில் இருந்து புலம்பெயர்ந்து வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்கள் தேர்தல் காலங்களில் இந்தியாவில் வாக்களிக்கும் முறை இருக்கிறது. அதே போல சில பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளிலும் இந்த விடயங்கள் இருக்கிறது. எப்படியான நடைமுறை இருக்கிறதா, இந்தியாவில் பார்த்தீர்கள் இந்தியாவில் வாக்களிக்க வேண்டும் என்றால் அவர்கள் இந்திய பிரஜையாக இருக்கணும். வெளிநாட்டில் வாசித்தாலும் அது ஒரு ஒர்க் விசாவோ அல்ல ஸ்டூடெண்ட் விசாவோ போயிருந்தாலும் இந்திய பிரஜையாக அவர் இருக்க வேண்டும். தன்னுடைய சிட்டிசன்ஷிப்பை மாற்றி இருக்கக்கூடாது. அதே நேரம் அவருக்கான நிரந்தர வதிவிடம் என்று இந்தியாவில் ஒன்று இருக்க வேண்டும். அப்படி சொந்தமாக அவருக்கு ஒரு வீடோ காணியோ இந்தியாவில் இருக்கணும். அதே போல நேரில் இந்தியாவில் வாக்களிக்கணும். தேர்தல் நடைபெற்று வாக்களிப்பு நடைபெறும் காலங்களில் அவர் நேரடியாக வாக்குப்படிகளிலே வாக்களிக்கணும். இந்த 3 விடயங்களும் அடிப்படை விடயங்களாக இந்தியாவில் பார்க்கப்படுது. இந்த 3 விடயங்களையும் அனுமதித்து தான் அவர்கள் அந்த வெளிநாட்டு பிரஜைகளுக்கு வாக்களிப்பு அனுமதிப்போம். அதே போன்ற முறையை இங்கே நாங்கள் பின்பற்ற போகிறோமா, அப்படியான முறைகள் இங்கே கொண்டு வந்தால் அது எவ்வளவு சவாலுக்கு உட்படும் என்ற பிரச்சனைகள் இருக்கு. அப்போ மற்ற நாடுகளை விட்டுவிட்டு எங்களுக்கு சுயாதீனமான முறையில் ஏதாவது ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வர போகிறோமா என்ற பல கேள்விகள் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் இது எப்படி சாத்தியமாக போன்று இருந்தாலும் நாங்கள் வடக்கு கிழக்கில் எங்களுடைய இளைஞர்கள் பலர் இன்றைக்கு நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருந்தார்கள் என்றாலும் அது வடக்கு கிழக்கோடு மாத்திரம் என்று விட்டு இது முழு நாடு தழுவிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. எங்களைப் போலவே தென்பகுதிகளில் இருக்கக்கூடிய பலரும் இந்த நாட்டை விட்டு புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக இளைஞர்கள், குறிப்பாக இன்றைக்கு நாங்கள் ஸ்டூடெண்ட் விசா படிப்பிற்காக அல்லது மேற்படிப்புகளுக்காக வெளிநாடுகள் செல்வது போல அவர்களும் வேலை வாய்ப்புகள் மேற்படிப்புகள் வெளிநாடுகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நாங்கள் இந்த பெரிய பெரிய நாடுகள் வல்லரசு நாடுகளை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கும் போதும் இந்த ஏனைய நாடுகளில் இருக்கக்கூடிய தொழில் வாய்ப்புகளை அவர்கள் மிக கனகச்சிதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சீனா, ஜப்பான், அதே போல இந்த நெதர்லாந்து, பின்லாந்து போன்ற சிறிய ஏனைய நாடுகளில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை கனகச்சிதமாக பயன்படுத்தி அங்கு நோக்கி தங்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார். அதே போல பலர் இந்த அரபு ராட்சிய ஐக்கிய அரபு ராட்சிய பகுதிகளுக்கு அரபு நாடுகளுக்கு சென்றுள்ளார். இப்படி எல்லா பகுதிகளிலுமே இந்த புலம்பெயர்வு அல்லது இடப்பெயர்வு என்பது இலங்கையினுடைய எல்லா பகுதிகளிலுமே பரவலாக்கப்பட்ட விடயமாக இருக்கிறது. எனவே இதை தாண்டி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இங்கு இருக்கக்கூடிய பல்வேறு பொருளாதார அரசியல் விடயங்களில் மாற்றங்களில் தங்களை ஒரு மூலாபாயமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு மாற்றங்களுக்கு அவர்கள் காரணமாகவும் இருக்கிறார்கள். எனவே பொருளாதாரத்துக்காக அவர்களுடைய முதலீடுகள் பல இங்கே பயன்படுத்துகிறது. எனவே தேர்தல் காலங்கள் அல்லது இந்த நாட்டுக்கு தேவையான தலைமை அல்லது இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை உருவாக்கும் போது அவர்களுடைய அபிப்பிராயமும் தேவை என்ற அடிப்படை அம்சத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இந்த வெளிநாட்டவரும் வாக்களிப்பதற்கு வெளிநாட்டு இலங்கை பிரஜைகளும் வாக்களிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்ற முறை கொண்டு வரப்படும். அப்போ எந்த முறையிலே நாங்கள் அனுமதிக்க போகிறோம், அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்திருக்கு, இனி அதற்கான சட்டவரைவுகள் அவற்றை சட்ட திருத்தத்தில் மாற்றங்கள் அல்லது சட்டவரைவுகளை ஏற்படுத்த வேண்டும். அப்படி மாற்றி நாங்கள் எப்படி உருவாக்க போகிறோம் என்பதை அறிந்து கொண்டு நாங்களும் ஆவலாக இருக்கிறோம். தொடர்ந்து பார்ப்போம். அதே போல இந்த போதைப்பொருள் பாவனை, இந்த குறிப்பாக உடுவில் பிரதேச செயலர் பிரிவுக்கு உட்பட்ட 32 பாடசாலைகள் இருக்கின்றன. அவற்றில் 5 பாடசாலைகளில் இந்த போதைப்பொருள் பாவிக்கக்கூடிய மாணவர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் என்று அந்த துறை சார்ந்த அதிகாரி ஒருவர் நேற்றைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருமாக இருக்கக்கூடிய வைத்தியர் பவானந்தராஜ் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறும் பொழுதும் இந்த விடயம் அவரது கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. அது தொடர்பாக அந்த பாடசாலை மாணவர்களாக அவர்களுடைய குடும்பம் தொடர்பாக ஆராய்ந்து கொண்டு போகும்போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களும் இந்த போதைக்கு தொடர்போடு இருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருப்பது பாரிய விடயமாக இருக்கு. அதே போல அண்மைய நாட்களிலே இந்த போதைப்பொருள் பாவனையோடு 500க்கும் மேற்பட்ட பெண்கள் இதுவரை காலமும் 8 மாதங்களுக்குள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது இன்னொரு விடயமாக இருக்கு. அப்போ போதை என்பது இன்றைக்கு பிரிவினைகள் இல்லாமல் எல்லார் மத்தியிலுமே பரவ தொடங்கி இருக்கு. அதை தாண்டி அந்த உடுவில் பிரதேச செயலர் பிரிவுக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களிலே பல்வேறு கிராம சேவையாளர் பிரிவுகளில் இந்த போதைப்பொருள் பாவனை சமூக வன்முறைகள் பல்வேறு குற்றங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. அது தொடர்பாக வழக்குகள் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. பாலியல் குற்றங்கள் தொடர்பான வழக்குகள் அங்கே பதியப்பட்டிருக்கின்றன. அப்போ இது தொடர்பாக நாங்கள் அங்கே நடவடிக்கை எடுக்க வேண்டும், தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட வேண்டும். அதே போல இந்த போதைப்பொருளிலிருந்து பாய்ப்பவர்களையும் மீட்கக்கூடிய நிலையங்களை உருவாக்குவதற்கு, புனர்வாழ்வு நிலையங்களை உருவாக்குவதற்கும் அரசு முயற்சித்து வருகிறது. இது பிரதமரும் ஜனாதிபதியும் யாழ்ப்பாணம் பெறும்பொழுது கூட கூறியபடி அது தொடர்பான முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறோம் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் பவானந்தராஜ் அவர்கள் கூறுகிறார். அப்போ போதைப்பொருள் என்பது இன்றைக்கு தலைவிரித்து ஆடத்து இப்படியான முக்கியமான விடயங்களை பார்த்து கொண்டிருக்கும் போதும் இன்னும் பல விடயங்கள் பத்திரிகையில் இடம்பெறுக. சொல்லுங்கள் கார்த்திகை. நிச்சயமாக தான். குறிப்பாக இந்த புலம்பெயர்ந்து இருக்கக்கூடியவர்கள் வாக்களிக்கக்கூடிய வசதிகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், அதற்குரிய சட்டமூலங்களை உருவாக்க வேண்டும் அப்படி என்று சொல்லிக்குள்ள எங்களுக்கு எல்லாம் ஒரு விடயம் ஞாபகம் வரும். இப்போ
எங்களோட வீட்டில் இருந்தெல்லாம் யாரும் ஒரு ஆள் அப்படி ஸ்டூடெண்ட் விசாவிலையோ இல்லை ஒர்க்கிங் விசாவிலையோ போனால் நாங்கள் இப்படி வாக்களிக்க வாரம் அப்படின்னு வீட்டை சொன்னால் எங்களோட வீட்டில் என்ன சொல்லுவீங்க மாதிரி இருக்கு. அந்த காசை எங்களுக்கு தந்தீங்கன்னாலும் நாங்கள் பயன்படுத்துவோம், வந்து வாக்களிக்கிறதை விட்டுட்டு அப்படி என்ற மாதிரி தான் சூழ்நிலைகள் இருக்கும். ஆனாலும் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய இலங்கையர்களும் வந்து வாக்களிக்க வேண்டும் அப்படி என்பது அவர்களுடைய அடிப்படை உரிமையாக இருக்கிறது. குறிப்பாக சவுத் ஏசியன் கண்ட்ரீஸ்ல இந்த இந்தியா, மியான்மர், மற்றது குறிப்பாக நாங்கள் பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் கூட இந்த வசதிகள் எல்லாம் இருக்கிறது. இது எங்களுடைய நாடுகளுக்கும் வர வேண்டும் அப்படி என்பது பொதுவில் இப்படியான பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது அதெல்லாம் நடைமுறைக்கு வரும் அப்படி என்பது குறிப்பிட்டு தெரியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அதையும் தாண்டி இன்றைய பத்திரிகைகள் அதிகமாக 500க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து கைதாகி இருக்கிறார்கள் இந்த போதைப் பொருள் தொடர்பான வியாபார நடவடிக்கைகளில் அப்படி என்பது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவமாகத்தான் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக 22 தொடக்கம் 60 வயதிற்குட்பட்ட பெண்கள் இந்த போதைப் பொருள் தொடர்பான வியாபாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படி என்கின்ற பொழுது சமுதாயத்தில் நாங்கள் இப்பொழுது பார்க்கிறோம் பல சிங்கிள் பேரண்டா இருக்கக்கூடிய பல பெண்கள் வந்து பல சுய தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி இன்றைக்கு சமகாலத்தில் வந்து ஒரு தொழில் முனைவோராக பலருக்கு தொழில் வழங்கக்கூடிய நிலைமையில் கூட பல பெண்கள் இருக்கிறார்கள். ஆனால் இப்படி ஒரு இலீகல் பிஸ்னஸ்லையும் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய அளவிற்கு பெண்கள் சமுதாயத்தில் வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிற பொழுது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. பெண்கள் போதைப் பொருட்களை எல்லாம் பாவிக்கிறார்கள் அப்படி என்பதையே இன்னும் சமுதாயத்தில் ஒரு சிலர் நம்ப முடியாமல் இருக்கிறது அப்படிங்கிற பொழுது இல்லை, அவர்கள் பாவிக்கிறது மட்டுமில்லை, அதையும் தாண்டி ஒருபடி மேலே போய் அந்த பிஸ்னஸ்ல எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற பொழுது உரிய சட்ட நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டு இதெல்லாம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். சமகால செய்திகளை பார்க்கின்ற பொழுது ஒரு புறம் இந்த போதைப் பொருள் சார்ந்த தொழிற்சாலைகள் கண்டுபிடிக்கப்படுகிறது என்பதை தாண்டி அதனை பாவித்துக் கொண்டிருப்பவர்களுடைய எண்ணிக்கையும் நாளாந்தம் அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்குது. அதையும் தாண்டி இன்றைய பத்திரிகைகளில் நாங்கள் பார்த்திருந்த ஒரு விஷயம், இந்த சிகரெட் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு சிகரெட்டுடைய பயன்பாடும் பாடசாலை மாணவர்களிடம் அதிகரித்திருக்கிறது அப்படி என்கின்ற பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாருமே அந்த கண்ணில் எண்ணெயை விட்டுட்டு பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி தான் பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருக்கணும் போல இருக்கிறது. யார் எந்த வடிவத்தில் வந்து எப்படி இந்த போதைப் பொருள் சார்ந்த வியாபாரங்களில் ஈடுபட போகிறார்கள், பாடசாலைகளுக்கு அண்மித்த பகுதிகளில், கல்வி நிலையங்களுக்கு அண்மித்த பகுதிகளில் என்பதெல்லாம் அதிகரித்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த சிகரெட் விற்பனையில் ஈடுபட்டது ஒரு 32 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் அப்படி என்கின்ற பொழுது எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி, குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் பயணிக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய வியாபார நிலையங்கள் தொடர்பாக சற்று நீங்கள் கவனமாகவே இருப்பது பிழை அப்படி என்று நாங்கள் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் எங்களுடைய சமுதாயத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் பாவனை அப்படி என்பது நாளைக்கு எங்களுடைய வீடுகளில் நாங்கள் கண்ணும் கருத்துமாக வளர்த்திருக்கக்கூடிய பிள்ளைகளையுமே ஒரு விழுங்கக்கூடிய நிலை ஏற்படும் என்று சொன்னால் அது தொடர்பாக முன்னெச்சரிக்கையாக வீட்டில் இருப்பவர்கள் இருப்பது பிழை இல்லை. உங்களுடைய குடும்பம் சார்ந்தும் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலையாக இருக்கட்டும், பொருளாதார நிலைமையாக இருக்கட்டும், கல்வியினுடைய முக்கியத்துவம் எப்படி என்பதை எப்படி அவர்களுக்கு எடுத்து கூறினால் விளங்குமோ அப்படியான வகைகளில் பிள்ளைகளுக்கு எடுத்து கூறி அது சார்ந்து அவர்களை பயணிக்க வைக்க வேண்டியது பெற்றோருடைய கடமையாக இருக்கிறது. நாட்டில் இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் சார்ந்த நிலைமைகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது பொதுவில் எல்லாரிடமிருந்தும் நாங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அப்படி என்பதுதான் அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்னொரு விடயம், இந்த பாதாள குழுக்களுடைய செயற்பாடு. அண்மையிலே வந்து இந்த பாதாள உலக குழு தலைவர், இந்த கரக்கட்டா எனக்கூடிய அந்த பாதாள குழு தலைவரை வந்து கொலை செய்வதற்காக திட்டங்கள் தீட்டப்படுது. அது இந்த கிளைமோர் குண்டுகளை பயன்படுத்தி அவரை கொள்வதற்கான திட்டம். அண்மையிலே வந்து அவரை கொள்வதற்காக இந்த பத்திரிகையாளர் வேடமிட்டு வந்தபோது அந்த சதி திட்டம் முறியடிக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதுவும் குறிப்பாக இந்த பத்திரிகையாளராக வந்திருக்கக்கூடியவர் இந்த கேமராவிலே வந்து துப்பாக்கி பொருத்தப்பட்டு அதன் மூலம் அந்த கேமராவை பத்திரிகையாளர்கிட்ட கொண்டு போய் சுட்டுக் கொள்வதற்கான முறைகள்லாம் முன்னெடுக்கப்பட்டது. அதே போல் அந்த திட்டம் தோல்வியடைந்ததால் அடுத்த முறை இந்த கரக்கட்டா அவர்களை நீதிமன்றத்துக்கு அழைத்து செல்லும் போது அந்த சிறைச்சாலை பஸ் வந்து அந்த வீதியை கடக்கும் பொழுது மோட்டார் சைக்கிளில் கிளைமோரை வச்சு இந்த இங்கே இருந்து தானியங்கி ரிமோட் கண்ட்ரோல் மூலம் வச்சு அவற்றை வெடிக்க வைப்பதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டது. இதெல்லாம் யார் கூறியிருக்கிறார் என்றால், இந்த பாதாள உலக கும்பலுக்கு சக்தி வாய்ந்த ஆயுதங்களை வழங்கினார் என்று கைது செய்யப்படக்கூடிய ராணுவ வீரராக இருக்கக்கூடிய லெப்டினன்ட் கர்னல் ஒருவரை கைது செய்து அவரை விசாரித்த போதுதான் அவர் இந்த விசாரணைகளை பொறுப்பார். தன்னிடம் இந்த கரக்கட்டாவை கொள்வதற்காக இந்த கெகல் பத்ர அவர்கள் வந்து எனக்கு மற்றொரு பாதாள உலக குழு தலைவர் வந்து தன்னிடம் தொடர்பு கொண்டு தனக்கு 2 கிளைமோர் குண்டுகளை தரும்படி தொடர்ந்து வற்புறுத்தியதாகவும் தான் வழங்க மறுத்ததாகவும் தெரிவிக்கிறார். ஆனால் குற்றப்புலனாய்வு பிரிவினர் என்ன கூறுகிறார்கள் என்றால், ஒருவேளை இவர் வழங்கி இருக்கலாம், எனவே தொடர்பாக நாங்கள் வெளிப்பாக இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த கிளைமோர் குண்டு வெடித்திருந்த அந்த திட்டம் சரிவர நிறைவேறி இருந்தால் அவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், அவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருப்பார்கள், அந்த பிரதேசம் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும் என்று அவர்கள் கவலை தெரிவித்தார்கள். அப்ப
இப்படி இருக்கும் பொழுது இந்த பாதாள உலக குழுக்களை இயக்கியது முன்னாள் ஜனாதிபதிகள், முன்னாள் அரசியல்வாதிகள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கும் குழப்ப நிலைகளை உருவாக்கி தங்களுடைய அரசியலில் வெற்றி பெறுவதற்குமாக இந்த பாதாள உலக குழுக்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று அண்மையிலே இந்த அரசாங்கத்தினுடைய உறுப்பினர்கள் பலரும் தெரிவித்துக் கொண்டார்கள். அது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு ஆட்சி மாற்றத்தோடு வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற பலரையும் ஒவ்வொரு நாடுகளுக்கு கிளத்தி சென்று கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுதும் இந்த ஆயுதங்கள் எல்லாம் இவர்களுக்கு எப்படி வந்தது என்றால் முன்னாள் இராணுவத்தினரெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அண்மையில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுடன் பல இராணுவ வீரர்கள் தொடரப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இதெல்லாம் எப்படி நடந்தது என்றால் பயங்கரவாதத்தை அழிக்கிறோம் என்ற பெயரிலே தமிழர்களை மாத்திரம் அழித்துவிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்கிறோம் என்ற கேட்டுக்கேள்வி இல்லாமல் பழைய அரசாங்கங்கள் விட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பல விசாரணைகளிலே புலிகளிடமிருந்து கைப்பற்றி இருக்கக்கூடிய ஆயுதங்கள், யுத்தத்துக்கு பிறகு வன்னி நிலங்களிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்கள் அவற்றை இராணுவத்தினர் தான் எங்களுக்கு விற்றார்கள். அண்மையில் கூட இந்த லெப்டினன்ட் கர்னல் அவர்கள் துப்பாக்கியை கொடுக்கும்போது அவர் பிடிபட்டிருக்கிறார். அதே போல் இந்த கிளைமர் குண்டு அவரிடம் எப்படி வந்தது என்றால் இந்த யுத்தத்திலே அவர்கள் பதுக்கி வைக்கக்கூடிய ஆயுதங்கள், அப்படியான ஆயுதங்களை தான் இந்த இராணுவ வீரர்கள் விற்று கொண்டிருக்கிறார். அப்போ இந்த பாதாள உலக குழுக்கள், முன்னாள் அரசியல்வாதிகள், இராணுவ வீரர்கள் என்றும் பாரியோர் மாஃபியா வந்து இயங்கிக் கொண்டிருக்கும். அதே போலதான் பலரும் கூறிக்கொண்டிருக்க இப்படி ஆயுதங்கள் அனாதரவாக எல்லாருடைய கைக்கு மாறியது போலதான் புலிகள் இந்த யுத்தத்தின் போது இறுதியாக கைப்பற்றப்பட்ட புலிகளுடன் பணங்களாக இருக்கட்டும், ஏனைய சொத்துக்களாக இருக்கட்டும், அவையெல்லாம் கணக்கில் இல்லாமல் அங்கேயும் போயிட்டு வந்து கூறிக்கொண்டிருக்கிறார். எனவே பாதாள உலக கும்பல்களை அடக்க வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கும் நாங்கள் மீண்டும் மீண்டும் கூறிக்கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்றால், அது என்னதான் இவர்கள் விமல் ரத்நாயக்க கூறினாலும் வடக்கு கிழக்கில் யுத்தம் நடைபெற்றது, விடுதலை புலிகள் இருந்த காரணத்தினால் பாதாள உலக கும்பல்கள் உருவாகவில்லை என்றாலும் இப்பொழுது ஆங்காங்கே சில உருவாகின்றன. எனவே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா அரசியல்வாதிகளை தென்பகுதிகளில் களை எடுப்பது போல பாதாள உலக குழுக்களை தென்பகுதிகளில் களை எடுப்பது போல வடக்கு கிழக்கிற்கும் கொஞ்சம் வந்து செல்லுங்கள் என்பதை தான் நாங்களும் கூறிக்கொண்டு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் கரிஹரன் மற்றும் ஹார்த்தியாயினி. நன்றி நேர்.